The Lord, Hallelujah. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, தேவனுடைய இரக்கம் இந்த பாகம் 2 கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். Hallelujah, praise the Lord. நாம் முதலாவது பாகத்திலே பார்க்கும் பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு வரும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடிவதை குறித்து போன காணொளியில நாம் தியானித்தோம். சகோதரர்களே, இந்த காணொளி இந்த 2ஆம் பாகத்திலே கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கின்றது, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? இரக்கம் தலைமுறையாக இருக்கான். ஆமென். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற பயத்தினால பாவத்தை விட்டு நீங்க விலகி வாழ்கின்ற பொழுது அவருடைய இரக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே, உங்களுடைய சந்ததிக்கும் தலைமுறையாக தேவனுடைய இரக்கம் இருக்குன்னு வேதம் சொல்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஞானத்தின் ஆரம்பம் மட்டும் அல்ல சகோதரர்களே, இது ஆசீர்வாதத்தின் தொடக்கம், ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாக இருக்கின்றது. ஏனென்று பார்த்தால், நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது முதலாவது என்ன செய்வீங்க? பாவத்தை விட்டு விலகி ஓடுவீங்க. இந்த பாவத்தை விட்டு நீங்க விலகி போறப்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக வரும். சகோதரர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறுவீர்கள். வேதம் சொல்கின்றபடி பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு உடவாறுகின்ற பொழுது இயேசுவை தரிசித்து அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வீர்கள். அதற்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுவீர்கள். சகோதரர்களே, ஒரு 4 நபர்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். இந்த 4 பேரும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை எல்லாம் விட்டு விலகியபடினாலே அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றதும் அல்லாமல் தேவன் அவர்களை உயர்த்துகின்றார், எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துகின்றார். ஒவ்வொருவரையும் குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமத்திலே இந்த யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சகோதரர்களே, இந்த யோசேப்பு ஆதி ஆகமம் 37ஆம் அதிகாரத்துல இந்த யோசேப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது இந்த யோசேப்பு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு, இந்த யாக்கோபுடைய குமாரன் தான் இந்த யோசேப்பு. அவருக்கு 11வது பிள்ளையாக பிறக்கின்ற இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடியாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த யோசேப்பை நாம் தியானிக்கும் போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே இந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கின்ற வாலிபனாக இருக்கின்றான். என்ன சொப்பனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சொப்பனங்களை காண்கின்றான். முதலாவது ஒரு சொப்பனத்தை சொல்கின்றான், நாம் வயல்களிலே அரிகளை கட்டுகின்ற பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கின்றது, உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை சூழ்ந்து வணங்குகின்றது என்று இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே அவனுடைய சொப்பனத்தை சொல்கின்றான். சகோதரர்களே, உடனே இந்த சகோதரர்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படியே, என்னது நாங்க உன்னை வணங்குறோமா? ஒரு சொப்பனம் எப்படிதான் பலிக்குதுன்னு நாங்க பாக்குறோம்னு சொல்லி இந்த யோசேப்பு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சகோதரர்லாம். அடுத்த ஒரு சொப்பனத்தை யோசேப்பு சொல்றாரு பாருங்க, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்று சொன்ன பொழுது அவங்க தகப்பன் முதற்கொண்டு என்னது, நானும் உன் தாயும் உங்களுடைய சகோதரர்லாம் உன்னை வணங்குவார்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப ஒரு தகப்பன் சொன்னாலும் அவர் இருதயத்திலே அதை வைத்திருந்தாலும். இந்த சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த யோசேப்பு நீ சொப்பனமா காண்ற, நீ எப்படி உன் சொப்பனம் பலிக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி யோசேப்பு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரர்களை தன் குமாரன் யோசேப்பின் இடத்திலே சகோதரர்களை போய் பார்த்துடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறப்ப அவன் வருகின்ற பொழுது அவனுடைய சகோதரர்கள், இதோ சொப்பனக்காரன் வருகின்றான், இவனுடைய சொப்பனம் எப்படி பலிக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த யோசேப்புடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து போட்டு அவனை குழியிலே தள்ளுகின்றார்கள். பிறகு அவங்க சொல்கின்றார்கள், இவனை குழியிலே தள்ளி நம்முடைய சகோதரன் நம்முடைய ரத்தத்தை பழி வாங்குவதால் நமக்கு என்ன ஆக போகிறது, இவனை இஸ்மவேல் இடத்துல விற்று விடுவோம் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறார்கள். சகோதரர்களே, இந்த யோசேப்பு அவங்க அந்த இஸ்மவேல் என்ன பண்றாங்க, போத்திப்பார் இடத்துல, எகிப்துக்கு கொண்டு போய் போத்திப்பார் இடத்துல வித்துறாங்க. இந்த போத்திப்பார் பார்வோனுடைய பிரதானியாக இருக்கின்றான், தலையாரிகளுக்கு அதிபதியாக இருக்கின்றான். இந்த போத்திபாருடைய வீட்டிற்கு இந்த யோசேப்பு வருகின்றான். சகோதரர்களே,
அங்கே பார்த்தா கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலே அவன் செய்வது எல்லாவற்றிலும் ஜெயம் உள்ளவனாக இருந்தான். போத்திபார் வீட்டுல ஒரு மேனேஜரை போல இந்த யோசேப்பு வந்து விடுகின்றான். அங்கதான் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, பிசாசுடைய கண் இங்க வருகிறது பாருங்க. வாலிபர்களே கூர்ந்து கவனிங்கள். ஹல்லேலூயா. அங்க போத்திபாருடைய மனைவி என்ன சொல்றா? யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி, என்னோட உல்லாசமா இரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு ஒவ்வொரு நாள் அழைக்கிறப்ப யோசேப்பு சொல்கின்றார். 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஆதியாகமத்திலே, அவர் இந்த வீட்டுல நான் தான் பெரிய மனுஷன், நீ அவருடைய மனைவியா இருக்கிறதுல உன்னை தவிர பாக்கி எல்லாத்தையும் என்னிடம் ஒப்படைச்சிருக்காரு. இப்படி இருக்கும்படி நான் இந்த மிகப்பெரிய பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு கேட்டு சென்று விடுகின்றார். அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது 2-3 நாள் கழிச்சு திருப்பி வேலைக்கு வரும் பொழுது அவங்க வீட்டுல யாருமே இல்லை. அந்த பெண் என்ன பண்றா? யோசேப்போட வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து என்னோட சயனி, என்னோட உல்லாசமா இரு அப்படின்னு சொல்றப்ப இந்த வாலிபன் என்ன பண்றா? யோசேப்பு தன் வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியே ஓடிடுறாரு. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது? ஆகா நம்ம மாட்டிக்குவோமே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த அம்மா என்ன சொல்லுது? எல்லாரும் கூப்பிட்டு சத்தம் போட்டு, இந்த எபிரேய பிள்ளையாண்ட என்னோட சரசம் பண்ண வந்துட்டான் பாத்தீங்களா, அவன் என்கிட்ட வந்ததுனால நான் அவனோட வஸ்திரத்தை பிடிச்சிட்டோன்னு அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த செய்யாத தவறுக்காக போத்திபார் அவனை சிறைச்சாலையிலே வைக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நீங்க பார்க்கணும் சகோதரர்களே, ஒரு வாலிபனை ஒரு பெண் வந்து என்னோட ஆசையா சகா உல்லாசமா இரு அப்படின்னு சொல்றப்ப அவன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு பயந்தபடினால இந்த யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான், வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறான். இதன் நிமித்தம் அவன் சிறைச்சாலைக்கு செல்கின்றான் சகோதரர்களே. அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாகிய நீங்க இந்த யோசேப்பை போல இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இந்த யோசேப்பு சென்ற பிறகு சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியினாலே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப அது என்ன சொப்பனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்வோன் தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு கனவு வந்து என்ன ஆயிடுச்சு? கொளுத்த கன்று, 7 கொளுத்த கன்று பார்க்கிறாரு, 7 அவலட்சணமான கேவலமான கன்றை பார்க்கின்றாரு. இந்த என்ன ஆயிடுச்சு? இந்த அவலட்சணமான இந்த பசுக்கள் என்ன ஆயிடுச்சா? அந்த கொளுத்த பசுக்கள் எல்லாம் சாப்பிட்டாலும் அது அப்படியே இருந்துச்சான். ஹல்லேலூயா. சரின்னு எந்திரிச்சிட்டாரு. திருப்பி பார்வோன் படுத்து தூங்கும் போது அதே மாதிரியே 7 கதிர்கள், செழுமையான 7 கதிர்களை பார்க்கிறாரு. சாவியும் தீக்கிரையான அந்த 7 கதிர்களை பார்க்கும் பொழுது இந்த சாவியான கதிர்கள் அந்த கொழுமையான கதிர்களை பச்சித்து போட்டதான். திருப்பி பார்வோனுக்கு முழிப்பு வந்து விட்டது. என்னடா அது, என்ன செய்வது என்று தெரியாம பார்வோன் காலையில எழுந்திரிச்சோன்னே எல்லா மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், இதுல அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப பானபத்திர தலைவன் சொல்றான், தலைவர் பார்வோனே, நீங்க பிற்காலத்துக்கு முன்னாடி என்னையும் சுயம்பாகியின் தலைவனையும் நீங்க சிறைச்சாலையில வச்சப்ப அப்ப ஒரு எபிரேய பிள்ளையாண்டான், நாங்க 2 பேரும் பார்த்த வெவ்வேறு கனவை சொன்ன பொழுது அதற்கு விடை சொன்னா அதன்படியே நடந்தது அப்படின்னு சொல்றப்ப பார்வோன், யார் அவன், அவனை என்னிடத்துல கூட்டி வாருங்கள்னு பார்வோன் சொன்ன பொழுது யோசேப்பை பார்வோன் இடத்திலிருந்து அழைத்து வர சொல்கிறார்கள். பார்வோன் அழைத்த போது வருகின்றான் சொல்லப்பட்டுள்ளது சகோதரர்களே. தீவிரமாக யோசேப்பை பார்வோன் இடத்திலே கொண்டு வந்தார்களாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனை சவரகன் பண்ணி பார்வோன் இடத்துல கொண்டு வந்தாங்களாம். ஹல்லேலூயா. அப்ப தீவிரமாக அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டவனாக இங்க யோசேப்பு வந்தான் சகோதரர்களே. அப்படி வந்த பிறகு பார்வோன் சொல்கின்றான், நீ சொப்பனங்களுக்கு விளக்கத்தை சொல்வாயாமா என்று சொன்ன பொழுது யோசேப்பு சொல்கிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்கள வார்த்தை சொல்லுவார் என்று சொல்லி யோசேப்பு அங்க தேவனை மகிமைப்படுத்துகின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பார்வோன் சொன்ன காரியத்திற்கெல்லாம் யோசேப்பு விடை சொல்கின்றான் சகோதரர்களே. 7 வருஷங்கள் செழுமையாக இருக்கும், அடுத்த 7 வருஷங்கள் பஞ்சமாக இருக்கும், ஆகையால் பார்வோன் ஞானமுள்ள ஒருவனை அதிகாரியாக ஏற்படுத்தும் என்று சொன்ன பொழுது தேவ ஆவியை பெற்ற உன்னை போல் வேறொருவன் இல்லை என்று சொல்லி இந்த யோசேப்பை எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மோதிரத்தை கலட்டி யோசேப்புக்கு போட்டு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து பொன் சரப்பணியை யோசேப்புக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பார்வோன் கொடுத்து அவன் என்ன பண்றான்? எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இங்க பாருங்க, இந்த யோசேப்பு இந்த போத்திபார் மனைவியோட உல்லாசமாக இருந்திருந்தால், பாவத்திலே உடன்பட்டு இருந்திருந்தால், கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்திருந்தால் இந்த மேன்மை அவனுக்கு கிடைத்திருக்காது சகோதரர்களே. அவன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே, தேவனுடைய இரக்கத்தை பெற்றபடினாலே
இந்த யோசேப்பு எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக மாறுகின்றான். ஹல்லேலூயா. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுங்க சகோதரர்களே. இந்த யோசேப்பு பாவம் வாய்ப்பு கிடைச்சாலும் அவன் செய்யாம கர்த்தருக்கு பயந்து வெளியே ஓடிட்டான். அதே போல நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாகிய நீங்க ஆபாச படங்களை பார்த்து கொண்டு உங்களுடைய உடம்ப பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு மனம் திரும்பி இந்த யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் அவன் பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால தேவ இரக்கத்தை பெற்றுக் கொண்டான் சகோதரர்களே. அது போல நீங்களும் தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து இரண்டாவதாக நாம் ஒரு நபரை குறித்து தியானிக்க போகின்றோம். தானியேலை குறித்து தியானிக்க போகின்றோம். தானியேல் எப்பேற்பட்டவர்? தானியேலின் புஸ்தகம் இந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கே நாம் தானியேலை குறித்து குறிப்பாக தியானிக்கும் போது தரியூர் ராஜாவின் காலத்திலே இந்த தானியேல் பிரதானியாக 3 பேர்ல முக்கியமான ஆளாக இருக்கின்றார். அப்ப இந்த பிரதானிகள் தேசாதிபதிகள் எல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த தானியேல் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்ததுனால தரியூர் தேசம் முழுமைக்கு அதிகாரியாகணும் நினைத்திருந்தார் என்று வேதம் சொல்கின்றது. அப்ப அந்த பிரதானிகள் தேசாதிபதிகள் என்ன பண்றாங்க? இந்த தானியேல் கதையை எப்படியாச்சும் முடிச்சிடணும். என்ன பண்றது? திட்டம் போட்டப்ப தானியேல் ஏதாச்சும் லஞ்சம் இது வாங்குறாரா, ஏதாச்சும் காரியம் இருக்கா? ஒரு காரியம் இல்ல, எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக இந்த தானியேல் இருக்கின்றார். அதனால என்ன செய்வது என்று யோசித்த பிறகு இந்த தேவனை குறித்த வேத காரியங்கள்ல தான் இந்த தானியேலை நம்ம மாட்டி விட முடியும். மத்த எந்த காரியத்திலையும் முடியாது. இந்த சாமி கும்பிடுற விஷயத்துலதான் தானியேலை பிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு திட்டத்தை திட்டி ராஜாட்ட வராங்க. தரியூர் ராஜாவே 30 நாள் அளவும் எந்த ஒரு மனுஷனும் உண்மை தவிர எந்த தேவனையோ மனுஷனிடத்துல என்ன பண்ணக்கூடாதான், வணங்க கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் உங்களிடத்துலதான் கேட்கணும்னு சொல்றப்ப ராஜாவுக்கு இந்த சூழ்ச்சி தெரியல. அதான் சொல்றாங்க, மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத பிரமாணத்தை போல இருக்க வேண்டும் சொல்லி தாக்கியது இருக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க. ராஜாவும் கையெழுத்து போட்டுறாரு. இந்த காரியங்கள், இந்த கட்டளை பத்திரம் பிறப்பிக்கப்பட்டது தானியேல் அறிந்த பொழுதும் அவன் என்ன பண்றான்? எப்பவும் போல 3 வேளையும் பலக்கணி திறந்து எருசலேம் நரக முழங்கால் பலியிட்டு ஜெபித்தான் என்ற வேதத்திலே படிக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ராஜாவை இல்லாம செஞ்சா சிங்க கெபியிலே போடக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த தானியேல் தேவனை வணங்குறதுக்கு முன்னாடி என் உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி எப்பவும் போல வணங்க ஆரம்பிச்சான். இவர்கள் இதை நோட் பண்ணிட்டு நேரா ராஜா கிட்ட போயிட்டாங்க. ராஜாவே பாத்தீங்களா, இந்த தானியேலு நம்ம சொன்ன உங்க கட்டளையை மீறி தேவனை வணங்கிட்டான், பாருங்க அவனை சிங்க கெபியில போடுன்னு சொல்றப்ப தரியூர் ராஜாவுக்கு தானியேலை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சாலும் முடியல. அப்ப என்ன, பொழுது விடியும் வரைக்கும் பார்த்திருக்கான், அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறான், ஒண்ணுமே முடியல. சரின்னு சொல்லிட்டு தானியேல் என்ன பண்றாங்க, சிங்க கெபியில போடுறப்ப ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ராஜா சொல்றாரு பாருங்க, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிப்பார்னு சொல்லி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அவனுடைய ஜெபத்தை பார்த்து சொல்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது போல நம்முடைய ஜெபத்தை பார்த்து நம்முடைய பக்கத்துல இருக்கிறாங்களா சொல்லுவாங்களா சகோதரர்களே? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை காப்பார். ஹல்லேலூயா. அப்ப தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. இந்த ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வரல, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஐயோ, ஒரு நல்லவனை புடிச்சு போட்டாங்களே, நம்மளும் இதுல மாட்டிக்கிட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோமே, ராஜாவுக்கு தூக்கமே வரல. காலையில விடிய காலையில ராஜா எந்திரிச்சு போறாரு, குடுக்குன்னு போய் பாக்குறாரு. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனை தப்புவித்தாரோ என்று கேட்கும் பொழுது, ராஜாவே நீ வாழ்க, என் தேவனை தப்புவித்தார், சிங்கங்களின் வாய்களை கட்டி தம் தூதனை அனுப்பி வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி அங்கே தானியேலை உயர்த்துகின்றார் தேவன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது உயிருக்காக கூட பயப்படல, கர்த்தர் மேல் இருந்த பயத்தினால எப்பொழுதும் போல 3 வேளையும் முழங்கால் பலியிட்டு இந்த தானியேல் ஜெபித்தபடியினாலே சிங்க கெபியிலே சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டு இந்த தானியேலை தேவன் காப்பாற்றினார். தேவனுடைய இரக்கத்தை தானியேல் பெற்றபடினால இந்த காரியம் நடந்தது சகோதரர்களே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தானியேலை மாட்டி விட்ட எல்லாரையும் ராஜா கூட்டிட்டு வர சொல்லி அவர்களையும் அவருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிங்க கெபியில போடும் பொழுது அவங்க கீழே போறதுக்குள்ள சிங்கம் அவங்களை பிடிச்ச அவங்க எலும்புகளை எல்லாம் குதறி போட்டு அவர்களை கொன்று போட்டதாம். அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது தானியேலை ஒண்ணும் செய்யாத சிங்கம் அவங்கள என்ன உள்ள போறதுல பிடிச்சு சாப்பிட்டுச்சான். அப்ப தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டபடினாலே தானியேல் உயிரோடு மீட்கப்பட்டார். தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்ததாம். அப்ப ஹல்லேலூயா,
அப்ப தேவனுடைய இரக்கத்தை தானியேல் பெற்றபடியினாலே அவனுடைய உயிருக்கு ஒரு சேதமும் வரவில்லை சகோதரர்களே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம யோசேப்பை குறித்து பார்த்தோம், அடுத்து தானியேலை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக ஒரு நபர்களை குறித்து காணிக்க போகின்றோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து தியானிக்க போகின்றோம். இதே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தால் இந்த காரியம் என்ன, அந்த 3 வாலிபர்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இங்கே நேபுகாத் நேச்சார் என்ற மன்னன் என்ன பண்றான், 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு அவனுடைய பொற்சிலையை செய்து இதை ஜனங்கள் எல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதற்கு பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிடுறான். அப்ப கூப்பிட்டப்ப இந்த 3 பேர் மட்டும் வணங்கல. அப்ப கல்தேயர் பேர் சொல்றாங்க, இது மாதிரி இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, இந்த 3 பேர் வணங்கல ராஜா அப்படின்னு சொன்னா ராஜா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த நேபுகாத் நேச்சார் கூட்டிட்டு வாங்க அவங்க அப்படின்னு இந்த 3 பேரையும் கூட்டிட்டு வந்தோன்னே ராஜா சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு இந்த கட்டளை தெரியாம இருக்கும், இப்ப இந்த கிண்ணற வாத்தியங்கள் வாசிக்கிறப்ப, இந்த இசை கலந்து வாசிக்கிறப்ப நீங்க இந்த தொண்டனிட்டு பணிஞ்சு இந்த சிலையை வணங்கணும்னு சொல்றப்ப இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, ராஜாவே நான் எங்களது தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார், அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்க இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், உங்களுடைய தேவனை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் என்று அந்நிய வழிபாட்டை துறந்து தூக்கி போடுறாங்க சகோதரர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்று இருந்து அந்நிய தெய்வங்களை நாடாதபடி இந்த 3 பேரை சொன்னதுனால நேபுகாத் நேச்சார் உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிட்டார். அப்படி என்ன பண்றாரு, நேரம் அந்த நேபுகாத் நேச்சார் அந்த அக்கினி சிலை 7 மடங்கு சூடாக்குங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த 3 பேரை கொண்டு போறாங்க பாருங்க ஆளுங்க, அவங்க பக்கத்துல போறப்ப அவங்க செத்து போயிட்டாங்க, அந்த ஹீட்ல மடிந்து போயிட்டாங்களாம். இந்த 3 பேரை கட்டுண்டவர்களாக உள்ள தூக்கி அக்கினியில போடுறப்ப அங்கே பார்த்தா என்ன ஆயிடுச்சா, 4வது ஒரு நபராக தேவ புத்திரன் சாயல்ல ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் அங்க ஜாயா இருக்காங்க. அப்ப நேபுகாத் நேச்சார் பாக்குறாரு, பார்த்துட்டு மந்திரிகளை பார்த்து சொல்றாரு, நம்ம 3 பேரை தானே தூக்கி போட்டீங்கன்னா 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க 4வது மனிதனுடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலாக இருக்குன்னு சொல்றப்ப சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த 3 பேரை வாசலண்டியில போய் கூப்பிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே உம்முடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று ஒத்துக்கொண்டது நேபுகாத் நேச்சார் அந்த கர்த்தருக்கு உண்மையான இடத்தை கொடுத்து இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உயர்த்துகின்றான். சகோதரர்களே, இங்க நீங்க பார்க்கும் பொழுது இங்கே அந்நிய தெய்வ வழிபாட்டை ஒழித்து போட்டு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நான் ஆராதனை செய்வேன் என்று அந்த 3 வாலிபர்களும் இருந்தபடியினாலே என்ன ஆயிடுச்சான், உங்களை என்ன பண்றாரு, அக்கினியிலிருந்து மீட்டார். அக்கினியின் தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இறுதியாக நாம் ஒரு நபரை தியானிக்க போகின்றோம். அவன் தான் சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே இந்த தாவீதை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த தாவீது வர்றாரு. அப்ப பார்த்தா இந்த கோலியாத்த உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தாவீது வர்றப்ப இந்த கோலியாத்து என்ன பண்றான்னா, ஜைஜாண்டிக்கா இருக்க இந்த கோலியாத்து 40 நாளா பாக்குறாரு. என்னது, சவுலோட படையில 1 to 1 யாராவது வாங்க, நானும் நீனு மோதிக்குவோம், யாரு ஜெயிக்கிறீங்க, இப்ப நாங்க ஜெயிச்சா நீங்க எங்களுக்கு வேலைக்காரர்கள், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கோம்னு சொல்லி கோலியாத்து 40 நாள் சொல்றப்ப இந்த தாவீது அவங்க அப்பா அனுப்பி இந்த உங்களுடைய சகோதரர்களை போய் நலம் விசாரித்துவான்னு சொல்றப்ப தாவீது அங்க போறாரு. அங்க கோலியாத்து அதே மாதிரி சொல்லிட்டு நிக்கிறப்ப தாவீது சொல்றாரு, இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் தேவன் ராணுவத்தை நிந்திக்க முடியுமா, நான் இவனை அழிப்பேன்னு சொல்லி சொல்ற போது சவுலின் இடத்துல தாவீதை கொண்டு போறாங்க. இந்த தாவீது என்ன பண்றாரு, 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு என்ன பண்ற, கவனை எடுத்து கொண்டு போய் சவுல் இடத்துல சொன்னப்ப சவுல் சொல்றாரு, நீ சிறிய ஒரு இளைஞன், அவன் சிறுவயது என்ற யுத்த வீரன், உன்னால அவனை ஜெயிக்க முடியாதுப்பான்னு சொல்றப்ப, இல்ல கரடி சிங்கத்தை எல்லாம் ஆட்ட பிடிக்க வர்றப்ப அதை தாடே கிழிச்சு கொண்டு போட்டேன், அது போலதான் இந்த பெலிஸ்தியன் எனக்குன்னு தாவீது சொல்லி அதே மாதிரி போய் ஒரே ஒரு கூழாங்கலை வச்சு அடிச்சு அந்த பெலிஸ்தியன் கோலியாத்தை கொன்று போடுறாரு. சகோதரர்களே, அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லால் அடிச்சோன்னு அவன் விழுந்தோன்னு தாவீது இடத்துல பட்டயம் இல்லை என்று இங்கே நாம் வாசிக்கின்றோம். அவன் என்ன பண்றான், கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டி போடுகின்றான் அந்த தாவீது. இந்த தாவீது இப்படி வெட்டி போட்டு விட்டு அவனை கொண்டு வருகிறதுனாலே ஸ்திரீகள் எல்லாரும் பாடுறாங்களாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 என்று பாடும் பொழுது சவுலுக்கு இங்க என்ன ஆயிடுச்சு, இசனமாகி, என்னது நான் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000, இன்னும் ராஜ்யம் மட்டும்தான் அவனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து காய்மாரமா தாவீது அழிக்கணும்னு நினைக்கிறாரு. சகோதரர்களே,
இப்ப தாவீது அன்றிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி இந்த சவுலுக்குள்ள வந்ததுனால அவன் தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறப்ப இந்த சவுல் ஈட்டி எய்து தாவீதை கொல்ல பார்க்கின்றான். ஒரு முறையில 2 முறை கொல்ல பார்த்த போதும் தாவீது தப்பித்து சென்று விடுகின்றான். இந்த 1 சாமுவேல் 18, 19, 20, 21 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து தாவீதை கொல்றதுக்காக இந்த சவுல் என்ன பண்றாரு, இவனை எப்படியாவது கொண்டுடணும், இவன் இருந்தாதானே ராஜாவான், அடுத்த ராஜா, இவன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 24 மற்றும் 26 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த 24 மற்றும் 26ல அற்புதமாக இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சவுல் தாவீதை கொல்றதுக்காக பார்த்துட்டே இருக்கப்ப இந்த கர்த்தர் சவுல தாவீதின் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னா தேவன் மேல இருந்த பயத்தினால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தாவீது என்கேவியின் வனாந்திரத்துல ஒளிந்திருக்கிறப்ப இந்த சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கொண்டு போயிட்டு இந்த தாவீதை எப்படியாச்சும் கொண்டு போறப்ப அங்க மலஞ்சலம் கழிக்கிற இடத்துல பக்கத்துல அவன் கழித்திட்டு இருக்கிற சவுல் கழிக்கிறப்ப பக்கத்துல தாவீது இருந்து அவனுடைய ஆட்கள் சொல்றாங்க, உன்னை எதிரே கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றப்ப தாவீது சொல்கின்றான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன், நீங்கள் ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி சவுலை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகின்றான். அங்க சவுல் இது மாதிரி தாவீது சொன்னதுக்கு அப்புறம் சவுல் தன் வாயால சொல்கின்றார், தாவீது நீ உண்மையிலே ராஜாவா இருப்பாய், நான் உனக்கு கொல்லணும்னு நினைச்சாலும் உனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாலும் நீ என்னை கொல்லல, இஸ்ரவேல் மேல் நீ ராஜாவா இருப்பாய், அப்படி என்னுடைய ஜனத்தை என்னுடைய பிள்ளைகளை நீ அழிச்சிடாதுன்னு சொல்லி அங்க சொல்றாரு. சரி இது சொல்லிட்டு சவுல் போனதுக்கு அப்புறம் 1 சாமுவேல் 26 அதிகாரத்துல என்ன ஆயிடுச்சு, சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்துல தாவீது ஆகிலாமேட்ல ஒளிஞ்சிருக்கான்னு சொல்றப்ப திருப்பி 3000 பேரை கூட்டிக்கிட்டு சவுல் திருப்பி தாவீதை கொல்றதுக்காக போறாரு சகோதரர்களே. அப்ப அங்க போறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சவுலும் அவருடைய படை வீரர்கள் என்ன பண்றாங்களாம், அயர்ந்த நித்திரை தூங்குறாங்களாம். கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை பல பண்ணினார் என்று அங்கே போடப்பட்டுள்ளது. அப்ப தாவீது என்ன பண்றான், ஈட்டியையும் சொம்பையும் எடுத்துட்டு வந்துட்டு சவுலை தூக்கி கூப்பிட்டு, நீங்க இஸ்ரவேலின் ராஜா ஒரு கௌதாரிய கொல்றது போல எனக்கு இந்த ஒரு செத்த நாயை கொல்ல வரலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப திருப்பியும் சவுல் சொல்றாரு தாவீதை நோக்கி, நீ உண்மையில நல்லவன் தாவீதே, நீ ராஜாவா இருப்பாயின்னு சொல்லி அவன் அங்க ஆசீர்வதிக்கின்றான். அப்ப இங்க நீங்க பார்க்கும் பொழுது என்னன்னா, இந்த தாவீது இந்த சவுல் தாவீதை கொல்ல நினைச்சாலும் தாவீது சவுலை கொல்லவில்லை சகோதரர்கள். 2 முறை, ஒரு முறையில 2 முறை வாய்ப்பு கிடைத்த போதும் தாவீது சவுலை கொல்லல. ஏன்? தேவன் மேல இருந்த பயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் மேல இருந்த பயத்தினால அவன் கை வைக்காதனால தேவனுடைய இரக்கம் கிடைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீது மாறுகின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ராஜா இஸ்ரவேலிலே ஒரு ஒப்பற்ற ராஜா யாருன்னா அது தாவீது தான் சகோதர சகோதரிகளே. அவன் ஜெயிக்காத போரே கிடையாது. அப்ப தேவனுடைய இரக்கம் அவனோட இருந்தபடினால நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். அப்ப இங்க 4 பேரை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதவனாக, இச்சைக்கு இடம் கொடுக்காதவனாக தேவனுக்கு பயந்திருந்தபடினால் அவனை எகிப்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுகின்றார். 2வது தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த தானியேல் உயிருக்கு பயப்படாதபடிக்கு எப்பொழுதும் போல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினபடினால் சிங்கங்களின் வாய்களை அடைத்து கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை உயர்த்துகின்றார். அடுத்து 3வதாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து தியானித்த போது அந்நிய தெய்வ வழிபாட்டை வேரோடு வெறுத்தபடினாலே அக்கினியின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அக்கினியில் இருந்து அவர்களை மீட்டார். ஹல்லேலூயா. இறுதியாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை வைக்கப்படாதபடினாலே கர்த்தர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி அவனை உயர்த்துகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நாம இச்சைக்கு முதலாவது இடம் கொடுக்க கூடாது சகோதரர்களே. 2வது தானியேலை போல 3 வேளை முழங்கால் பலியிட்டு எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வது இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அந்நிய தெய்வ வழிபாட்டை வளர்த்து வெறுத்து கர்த்தர் ஒருவருக்கு, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஆராதனை செய்கிற ஜனமாக, கூட்டமாக நாம் மாற வேண்டும். இறுதியாக தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களையோ மற்ற சகோதரர்கள், இவாஞ்சலிஸ்ட் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் இழிவாக பேசக்கூடாது. அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம யாரையும் தீர்க்கிறது நம்ம ஆள் இல்லை சகோதரர்களே. அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் இந்த 4 நபர்களை போல நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இறுதி ஜெபத்துக்குள்ள கடந்து நாம் இந்த செய்தியை முடிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்க இந்த இறுதி ஜெபத்துக்குள்ள கடந்து வருகின்றோம் தகப்பனே. அப்பா, இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் தகப்பனே, அப்பா, இந்த யோசேப்பை போல தகப்பனே பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீ மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அந்நிய தெய்வ வழிபாட்டை விருத்து இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஆராதனை செய்கின்ற பிள்ளைகளாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தகப்பனே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தகப்பனே, இந்த தாவீது ஒன்றும் செய்யாதபடிக்கு இருந்தபடியா அது போல நாங்களும் மாறுகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.